ஆக்சுவலி ஏபிசி ஜூஸ் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் சரிங்களா. ஏன்னா வந்து கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட் இது 3ம் வச்சு பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து அந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிக்கவே முடியாது. ரொம்ப ராவாக இருக்கும். நமக்கு வந்து அது அந்த என்ன சொல்கிறது கொமட்டிட்டு வரும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் ஒரு ஜூஸ் கடையில் குடிச்சிட்டேன். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் என்ன பண்ணுவேன்னா, இது பெரிய நெல்லிக்காய் ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து இந்த கிரேப்ஸ் ஆட் பண்ணிப்பேன். தேங்காய் கண்டிப்பாக மஸ்ட்டாக ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து இது எனர்ஜிக்கு வந்து ஊற வச்ச அந்த ட்ரை கிரேப்ஸும் பாதாம். அதுக்கடுத்து இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நான் வச்சுப்பேன் சரிங்களா. ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும்னா கூட நம்ம வந்து கீழேயே வந்து 2 நாள் வரையும் வச்சு குடிக்கலாம். இதனுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதனுடைய அதாவது இன்ஸ்டண்ட்டான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா வந்து பார்லர் போய் ஃபேஸை ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 டேஸ் இந்த ஜூஸ் வந்து நம்ம மார்னிங் அதாவது எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். இல்லைன்னா வந்து ஈவினிங்கில் அதாவது டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக டீ இது குடிக்கிறோன்னா டீயோ காஃபியோ சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 அந்த மாதிரி சீக்கிரமாக டின்னர் எடுத்துட்டோன்னா ஒரு 8 இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபேஸ் வந்து 3 டேஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம் செம்ம க்ளோ சரிங்களா. ஸோ அதுக்கு மஸ்ட்டு வந்து அந்த ஃபேஸோடைய அந்த என்ன சொல்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு தேவைப்படுறது ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டு தான். அதுதான் நமக்கு கொடுக்கும். நீங்கள் வெறும் பீட்ரூட்டு தேங்காய் மட்டுமே வந்து போட்டு கூட இந்த ஜூஸ் போடலாம். ஆனால் நம்மளால் குடிக்கவே முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வாய்க்குள்ளே கொஞ்சம் போச்சுனாலே அதை எடுத்துகிட்டு வந்துடும். அந்த தேங்காயும் சரி பீட்ரூட்டும் சரி. ஸோ அதனுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த தன்மை வந்து இப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் நெல்லிக்காய் அந்த துவர்ப்பு வந்து அந்த ஸ்வீட்னஸ்ஸு இதனுடைய ஸ்வீட்னஸ் இது எல்லாமே தடுத்துரும் சரிங்களா. அதேமாதிரி ஆப்பிள் எதுவுமே தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்சியில் நான் ரொம்ப பொறுமையாக விட்டு அரைச்சிட்டு 2-3 முறை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேங்காய் எதுக்கு சேர்க்குறேன்னா திக்னஸ் கொடுக்கும். ஜூஸுடைய அந்த டெக்ஸ்சர் வந்து திக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் லெமனோ இல்லை இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்க்காமல் டைரெக்டாக போட்டு குடிக்கவே முடியாது சரிங்களா. ஃபைனலாக தான் இந்த லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிப்பேன். செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு 3 நாள் குடிச்சிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம க்ளோவாக இருக்கும். ஆக்சுவலாக நான் எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா 1 வீக் பிஃபோரே வந்து ஒரு கண்டினியூவாக இந்த ஜூஸ் எடுத்துப்பேன். பட் ஆனால் என்ன ஒன்று உடனே கோல்ட் ஆகிடும் சரிங்களா. ஏன்னா பெரிய நெல்லிக்காய்லாம் சேர்க்குறதுனால ஒரு 3 நாள் என்னால் இது வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் வந்து என்னால் வந்து ரெகுலராக வந்து தலைவலினால் ஒரு எங்கேயாச்சும் வெளியே போகணும் அந்த மாதிரி டைம்லேயோ இல்லை ஃபெஸ்டிவல் டைம்லேயோ மட்டும் ஒரு வீக்லி அதாவது 1 வீக் எடுத்தாலே போதும். அந்த சீக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பிங்க் கலரில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது ரிசல்ட்டெல்லாம் வந்து நீங்கள் என்ன ஃபேஷியல் இல்லை ஒரு என்ன சொல்கிறது இப்போ என்ன மாதிரி க்ரீம்ஸு பிராண்டு அந்த மாதிரி வாங்கினாலும் இதனுடைய எஃபெக்ட் வந்து சான்ஸே இல்லை. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஊட்டி கேரட்டுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடச்சது இது மட்டும்தான் சரிங்களா. டைரெக்டாக வந்து இந்த ஆப்பிள் பீட்ரூட் இதை பண்ணி குடிக்கவே முடியாது ஜூஸ். அப்படிங்களால குடிக்க முடிஞ்சால் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து அது எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதனால தான் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் வந்து அந்த ஸ்வீட்னஸ்க்கு திக்னஸ்க்கு கூட லெமன் சேர்க்கறதுனால அந்த தேங்காயோடைய இது எல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது குடிக்கும்போது. ஸோ இதை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இதனுடைய அவுட்புட் வந்து காமிக்கிறேன்.